ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இன்றைக்கான தர்ஷன் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் டிடிடி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் புதுசாக போகக்கூடிய பக்தர்களுக்கும் அண்ட் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கவங்களுக்குமான லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். கொடுக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான ஃப்ரீ தர்ஷன் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தர்ஷனுக்கான கூட்டம் அதிகமாக இருந்தாலுமே தரிசன நேரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 10 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரம், அதாவது 10 to 18 hours அப்படின்றது ஒரு ஆவரேஜான டைமாக இருக்குது. சில நேரங்களில் கூட்டம் அதிகமானால் 30-35, சில நேரம் 40 மணி நேரம் கூட ஆகும். ஆனால் இன்றைக்கி லைனில் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் ஆவரேஜாக 10 to 18 மணி நேரம், மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ஹவர்ஸ்க்குள்ளே சாமி பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்றைக்கி தரிசனத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து போகக்கூடிய பக்தர்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய அப்டேட் அக்டோபர் மாதத்துக்கான அக்கமடேஷன் பற்றி கேட்குறீங்க. இன்னும் அப்டேட் வந்திருக்கணும், பட் ஏன் டிலே பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் கடைசிக்குள்ளே உங்களுக்கு அப்டேட் வந்துடும். வந்துச்சு அப்படின்னா உடனே நம்ம சேனலில் ஷேர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் ஒன்றும் வரி பண்ண வேணாம். செப்டம்பர் மாதத்துக்கு திருப்பதியில் ரூம்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ கண்டிப்பாக புக் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி காலையிலையும் டிடிடியோட லோக்கல் டெம்பிளோட சேவா டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. திருச்சானூரில் ஏதாவது சேவா டிக்கெட்ஸ் உங்களுக்கு புக் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு 1.5 to 3 மணி நேரம், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 1 hour வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ண வச்சதாக சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ செப்டம்பர் மாதத்தில் கூட்டம் அதிகமாகும்னு சொல்கிறாங்க. புரட்டாசி மாதம் கண்டிப்பாக கூட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் புரட்டாசி சனி அப்படின்றது நம்ம பெருமாள் தரிசனத்துக்காக போவோம். ஸோ பிளான் பண்ணியிருக்கிறவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் போகக்கூடிய நாள் எப்படி இருக்குது, அதுக்கு முன்னாடி எல்லாமே ஃப்ரீ தர்ஷனில் கூட்டம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஒரு சிலர் இந்த பிரம்மோற்சவத்தில் இலவச தரிசனத்தில் போகலாம் அப்படின்னா அதுக்கான டிக்கெட் எங்கே வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு திருமலையில் இலவச தரிசனத்துக்கு நீங்கள் எங்கேயுமே டிக்கெட் வாங்க தேவையில்லை. உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக திருமலைக்கு போய்ட்டு அங்கே இருக்கக்கூடிய இலவச தரிசன லைனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு சாமி தரிசனம் பார்க்க போகலாம். அதுதான் நடைமுறையாக இருக்குது. மேபி இந்த 9 நாள் பிரம்மோற்சவத்துலேயும் சேம் அதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னேன்னா அவங்க என்ன சொன்னாங்க, ஸ்பெஷல் தர்ஷன் எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டோம், ஃப்ரீ தர்ஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக டிக்கெட் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. டைரெக்டாக போக போக எல்லாருமே லைனில் நின்று சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருந்தால் வெயிட் பண்ணி பார்க்குற ஒரு டைமிங் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செப்டம்பர் மாதம் உங்களுக்கு வேணும்னா ரூம்ஸ் திருப்பதியில் இப்போ இருக்குது, புக் பண்ணிக்கிங்க. ஆஃப்லைனில் உங்களுக்கு திருமலையில் ரூம்ஸ் எடுக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் காலையில் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், கிடைக்கிது. வார இறுதி நாட்களில் போகிற பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் ட்ரை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. சில நேரங்களில் கூட்டம் குறைவாக இருக்குது, நார்மலாக இருக்குது சிச்சுவேஷன் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 10 மணி 11 மணி கூட சில டைம் கிடைக்கிதுன்னு சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இப்போ 300 ரூபாய் தரிசனத்துக்கு போகிறவங்க 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண தேவையில்லை. ஜென்ரலாக 12 வயசு கீழே இருக்கவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேத்துக்கு என்ன டவுட் வரும்னா 12 வயசு கீழே உள்ள குழந்தைங்களாக இருந்தால் 12 வயசுக்கும் புக் பண்ணணுமான்ற டவுட் வரும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு தடவையும் 11 வயசுக்கும் 11 வயசு கீழே உள்ளது அப்படின்றதுக்கு மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசனும் இதுதான். ஓகேங்களா? நான் 12 வயசு கீழேன்னு சொல்லிட்டு போயிட்டா உங்களுக்கு 12 வயசுக்கு புக் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். 11 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி கை குழந்தைங்களை தூக்கிட்டு நீங்கள் சாமி தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், பேரண்ட்ஸோட ஆதார் கார்டெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் தர்ஷன் வழியாக போகலாம். குழந்தைங்களுக்கான ஸ்பெஷல் தர்ஷனில் போகலாம். முடிஞ்ச வரைக்கும் வயசானவங்க குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஒரு வார நாட்களில் உங்களோட தரிசனத்தை பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய திருப்பதி அக்கமடேஷன்ஸ் புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணி தான் புக் பண்ணணும். ஒரு சிலருக்கு டவுட் இருக்குது. இப்போ லாகின் ஐடி நான் ஒரு மைனர், அதாவது ஒரு 9 வயசு 10 வயசு குழந்தையோட ஆதார் கார்டு கொடுத்தே நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் வேற ஒருத்தவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் லாகின் ஐடி க்ரியேட் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் லாகின் பண்ணி புக் பண்ணும்போது யாருக்கு புக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக கொடுத்தாலே போதும், ரூம்ஸ் கொடுப்பாங்க. நான் லாகின் டீட்டெயிலை வேற ஒருத்தவங்களோட கொடுத்துருக்கேன், இல்லைனா ஒரு மைனரோட கொடுத்துருக்கேன், எனக்கு ரூம்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்ற கன்ஃபியூஷன்லாம் நீங்கள் தேவைப்படவே தேவையில்லை. நீங்கள் ரூம் புக் பண்ணும்போது 2 பேர்த்தோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அது நீங்கள் யாருக்கு புக் பண்ணுறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை கரெக்டாக என்ட்ரு பண்ணாலே போதுமானது.
வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். திருமலைக்கு தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டவுட்ஸ் இருக்குது கிளியர் பண்ணோம் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து ஒவ்வொரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணிங்கன்னா கூட நான் உங்களுக்கு கால் பண்ணி கூட கைட் பண்ணுவேன். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.